எல்லாருக்கும் செஷல்லேருந்து வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் வந்து பாவக்காய் பச்சடி. அதுக்கு நம்ம பாவக்காவ வந்து இந்த மாரி ரவுண்ட் ரவுண்டா வெட்டிக்கணும். நான் எப்பவுமே ஃபுல்லாவ தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது சீடெல்லாம் எதுவும் எடுக்க மாட்டேன். ஸோ இந்த 2 ரவுண்ட் ரவுண்டா வெட்டிக்கிட்டு, ஒரு எண்ணெய் சட்டியில எண்ணெய் ஊத்தி, இந்த பாவக்காவ வதக்கிக்கணும். ரொம்பவும் வதங்கிடக்கூடாது. அதே மாரி பச்சையாவும் இருக்கக்கூடாது. மீடியமா வதங்கி வச்சுக்கணும். இதில நான் பெருசா ஒண்ணும் மசாலா ஆட் பண்ணல. வெறும் உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வேணும்னா வெறும் மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத மூடி போட்டு நம்ம நல்லா வதக்கிடணும். இந்த மாரி ஒரு ஸ்டேஜில வரும்போது நான் சொன்ன மாரி ஒண்ணு ஒண்ணா அதில ஆட் பண்ணிட்டே வரணும். இந்த பாவக்காய் கசக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டா இருக்கும். கசப்பு கம்மியா இருக்கும். பட் கசப்பு கண்டிப்பா இருக்கும். ஸோ இது மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆம், பாவக்காய்ல நம்ம நெறைய ட்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ணி, குழம்பு, தொக்கு அந்த மாரி பண்ணுவோம். பட் இந்த ரைத்தான்றது வந்து யுனிக்கா இருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து அவ்வளோ கசப்பா இருக்காது. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ நான் சொன்ன மாரி எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம், இத மூடி போட்டுட்டு, இது கூட கொஞ்சம் ஆ வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கணும். அத நல்லா பொடி பண்ணி, இந்த ஸ்டேஜில இத போட்டுட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இத ஆற வைக்கணும். ஸோ இது தனியா எடுத்து வச்சுட்டதுக்கப்புறம், இதோட நம்ப கெட்டியான தயிர ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜில எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இத ஆற வச்சுட்டு இத ஆற வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம இதில தயிர் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் ஆட் பண்ணணும். ஸோ இது பயங்கர டேஸ்ட்டா இருக்கும் இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதோட காம்பினேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார் பாவக்காய் பச்சடி, முட்டை தொக்கு, சென்னா மசாலா, சோயா போட்ட வெஜிடபிள் ரைஸ் அண்ட் பப்படம். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணுங்க. இந்த இயற்கை காட்சியோட உங்களுக்கு ஒரு